தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 17. பெரியவர்களிடையே வாழ்க்கை. நான் ஏன் இவ்வளவு காலம் சிரமம், திரண்ட நாணம் ஆகியவற்றை உன்னிடம் செலவு பண்ணுகிறேன் என்பதை பற்றி நீ என்றாவது வியப்படைந்தது உண்டோ? தாத்தா தனது புகைக்குழாயை அவர் இதுவரை கண்டிராத ஒரு அதிசய பொருளை நோக்குவது போல் கவனிப்பதற்காக பேச்சை நிறுத்தினார். அது ஒரு குழாய். வடுபெற்ற வளைந்த தண்டுடைய கனத்த குழாய்தான். சுட்டு சாம்பலாக்குவதற்கு அமைந்த ஒன்றை போல்தான் அதுவும் மணத்தது. பாட்டியை அவர் அடைந்த காலம் முதல் அதுவும் அவரிடம் இருக்கிறது என்று தனக்குத்தானே உறுதிப்படுத்தி கொண்டார். அல்லது பாட்டிக்கு அவர் சொந்தமான காலம் முதல் என்பதே பொருத்தமாக இருக்கும். இப்பொழுது மனிதனுக்கு பொதுவாக ஒருவன் இக்கேள்விக்கு என்ன பதில் கூறுவது? இல்லை சார் என்றா, ஆம் சார் என்றா? நான் எதுவும் சொல்லவில்லை. நான் முணங்குவது போல் குரல் எழுப்பி கேள்வி போல் தொனிக்க செய்தேன். பெருவாய் மின் தூண்டிலை பார்ப்பதற்காக கடிக்க அல்ல, வருவதை ஒக்கும் இது. இதற்குள்ளாகவே நீ அதிக புத்தி கூர்மை பெற்றுவிட்டாய். இப்பொழுது நீ எழுப்பிய எனக்கு பிடித்திருக்கிறது. நீ எதையும் வெளிப்படுத்தவில்லை. உன்னை நன்றாக மூடி பாதுகாத்து கொண்டாய். போக்கர் விளையாடுவது போல. போக்கர் ஆட்டம் கூட மீன்பிடிப்பு மாதிரிதான். அல்லது மானுக்காகவோ வான்கோழிக்காகவோ பதுங்கி காத்திருப்பது போல் என்று கூறலாம். போக்கர் பற்றி நான் என்றாவது உன்னிடம் சொன்னேனா என்று தாத்தா பேசினார். உனது ராஜாக்கள் பலமாகவும் என் ராணிக்கள் மோசமாகவும் இருக்கும் என்றே தீர்மானிக்க வேண்டும் போலும். உன் வயதுக்கு அதிகமான தந்திரம் உள்ளவனாக நீ வளர்ந்து வருகிறாய், இல்லையா? நான் பிடிக்கொடுக்காமலே இருந்தேன். இவ்வித பொறியில் நான் முன்பே சிக்கி அனுபவப்பட்டதுண்டு. ஏன்? என்னை போல் வயது முதிர்ந்து பொதுவான குண விசேஷமெல்லாம் பெற்ற ஒருவன் ஒரு சின்னஞ்சிறு பையனின் மூளையில் சிறிது நாணத்தையும் நல்ல பண்புகளை சிலவற்றையும் திணிக்கும் முயற்சியில் தனது காலத்தை வீணாக்குவான் என்று கருதுகிறாயா? என் விஷயத்தில் இது தன் அகங்காரமா அல்லது வேறா? எனக்கு தெரியவில்லை. எனக்கு பிறகு ஒரு ஞாபகார்த்தம் வேண்டும் என்று நான் முயல்கிறேனோ? நீதான் சொல்லேன் என்று தாத்தா கேட்டார். எனக்கு தெரியாது சார் என்றேன். அந்த விவகாரத்தை அது செல்லுபடியாகக்கூடிய அளவுக்கு நான் பயன்படுத்தி விட்டதாகவே நினைத்தேன். இந்த பதில் எனக்கு பிடித்துள்ளது என்று அவ்வயோதிக கணவான் அறிவித்தார். நிபுணர்கள் மலிந்த இக்காலத்தில் ஒருவன் சில விஷயம் தனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முன்வருவது அபூர்வ நிகழ்ச்சிதான். இது புத்தி மிகுந்த காலம். ஊறுகாய் படகு வில்லிகள் நிறையவே இருக்கிறார்கள். உள்ளார்ந்த அறியாமையை மூடி மறைக்க வழி தேடும் வேளையிலேயே அவர்கள் வாயடித்த நேரம் போக்குவர். நான் கால்வாசி நேரம் இலக்கண சுத்தமாகவும் இதர நேரமெல்லாம் கொச்சையாகவும் பேசுவதை நீ கவனித்ததுண்டா? ஒருவன் கொச்சை மொழி பேச விசேஷ உரிமை பெறுவதற்கு முன்னால் சரியாக பேசும் ஆற்றல் பெற வேண்டியது அவசியம். இது பற்றி நீ ஆச்சரியம் அடைந்திருக்கிறாயா? ஆம் சார், நான் வியப்படைந்திருக்கிறேன். ஏனெனில் அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பள்ளிக்கூடத்தில் சதா கூறுகிறார்கள். சில சமயம் நான் உன்னை புரிந்து கொள்ள சிரமப்பட நேர்கிறது என்றேன். உனக்கு கிராக்லிங் பிடிக்குமா என்று தாத்தா கேட்டார். இந்த நாள் கடுமையானதாகத்தான் இருக்கும் என நான் உணர்ந்தேன். கிராக்லிங் என்பது தீயால் வாட்டிய இளம் பன்றியின் தோலாகும். இன்று விருந்துகளில் தரப்படுகிற தின்பண்டங்கள் போலவே அதுவும் மொறுமொறுவென்று சுவையாக இருக்கும். அதில் சத்து அதிகம். ஆனால் இந்த உரையாடலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை.
ஆம் சார், நிச்சயமாக விரும்புகிறேன். பன்றியின் சிறு குடல் கூட பிடிக்கும். ஸ்கூப்பர் நங் ஒயினும் பன்றித் தொடை கறியும் கொல்லாட் கீரையும் பிடிக்கும். கற்கண்டும் தான். நான் சிறிது வெறி பெற்று வந்தேன். இவற்றையெல்லாம் வயோதிக கணவான் என் மீது வீசக்கூடும் என்றால் நானும் ஒரு சிலவற்றை தூக்கி எறியலாம் என நினைத்தேன். கிராக்லிங் பற்றி நான் கேட்டதன் காரணம் இதுதான். சார்லஸ் லாம்ப் எழுதிய விஷயத்தை, அதன் பெயர் என்ன, வாட்டிய பன்றி பற்றிய விஷயம் என்றோ அதுபோல என்னவோ ஒன்று, மறந்து போனேன். திரும்பவும் படித்தேன். உடனே எனக்கு மிகுந்த பசி ஏற்பட்டுவிட்டது. அதை பள்ளியில் படிக்கும்படி இப்பொழுதும் கூறுகிறார்களா என்றார் தாத்தா. ஆம் சார், நான் இந்த சார்களை தாராளமாக உபயோகித்தேன். எப்பொழுதாவது தாத்தா பெரிய இலக்கியவாதி ஆகிவிடுவார். அப்பொழுது சார் போடுவதுதான் தப்பிக்கும் வழியாகும். சாசர் என்னும் பெயர் பெற்ற பிரதான இங்கிலீஷ்காரன் விஷயமாக நாங்கள் குழம்பினோம். நான் வெகு நேரம் வளைய வளைய வந்தேன். முடிவில் சார் போட்டுத்தான் நழுவினேன். நல்லது, நான் சொல்ல விரும்புவது இதுவே. செத்து 100 வருஷங்களுக்கு பிறகு கூட உனக்கு பசி எழுப்பும் சக்தி பெற்ற ஒருவன் அபாரமான எழுத்தாளன்தான் என்று தாத்தா அறிவித்தார். நான் எங்கே விட்டேன்? ஓ ஆமாம், நீ வளர்ந்து பெரியவனானதும் என்ன செய்வாய்? குழப்பம்தான் என்று ஆரம்பித்து அதை விட்டு விட்டேன். அதிக பிரசங்கத்தை தாத்தா தானே கையாள விரும்புவார். நான் அறியேன் சார். ஓவியனாகலாம், எழுத்தாளன் அல்லது மாலுமியாகலாம். ஏதுவோ ஒன்று, எனக்கு தெரியாது சார். நல்லது, அப்படியே ஆவதற்குரிய காலம் வருகிற வரையில் நீ என்னவாக விரும்புகிறாய் என அறியாமல் இருப்பதும் நல்லதே. தாத்தாவுக்கு அதுவும் பிடித்திருந்தது. உரிய காலம் வரும் வரை என்று திரும்பவும் சொன்னார். சந்தோஷமுள்ள பூனை போல அவர் தன் மீசையை சுவைத்தார். இன்று உன் மீது எனக்கு ரொம்ப திருப்தி என்றார். சரி சார். நீ மிதமிஞ்சி சார் போடக்கூடும் பையா. உனக்கு பொய்யான பணிவு மூலம் நீ எவரையும் ஏமாற்றவில்லை. ஆகவே எனது தள்ளாத காலத்தில் பேசுவதற்கு பதிலாக சும்மா சாய்ந்து சுகமாய் அசைந்தாடி மகிழ்வதற்கு ஏற்ற பருவத்தில் நான் ஏன் எனது காலத்தையும் பேச்சையும் உன்னிடம் செலவிடுகிறேன் என்று சொல்வேன். காரணம் இதுவே. என்னிடம் உள்ளதை எல்லாம் கொடுப்பதற்கு நீ ஒருவனே இருக்கிறாய். நான் விரும்பும் 2-3 விஷயங்கள் எனக்கு தெரியும். நல்லவை மிக பலவும், கெட்டவை மிக பலவும் நான் அறிவேன். என்னிடம் பணம் எதுவும் இல்லாததால் நல் விஷயங்களில் சிலவற்றை என் நினைவாக விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இதில் இன்னும் அதிகமாக உனக்கு வேண்டுமா? ஆம் சார் என்று நான் சொல்ல, தாத்தா நன்று என அவர் தொடர்ந்தார். ஒரு கணவான் அடிப்பாதத்தில் ஆரம்பித்து மேல் சென்று தலையை தொடுவார். அனைத்தினும் முதலாவதாக கணவான் மரியாதை உள்ளவர். கணவான் எவரிடமும் இழிவாக பேச மாட்டார். எவனும் இல்லை என்பதற்கு பதில் எவனோ ஒருவன் என்று சொல்லும் எவனிடம் கூட பேச மாட்டார். கணவான் பேராசைக்காரன் அல்ல. கணவான் வேறு எவனாவது நாய்களை பார்த்து கூச்சலிட மாட்டார். கணவான் போகிற போதே தன் கணக்கை தீர்த்து விடுவார். நான் திரும்பித் தர முடியாதது எதையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. கடன் வாங்குவதானால் அவர் பேங்கிலிருந்துதான் கடன் பெறுவார். தனது தொல்லைகளை கூறி தன் நண்பர்களை தொல்லைப்படுத்த மாட்டார் அவர். ஒரு கணவான் எப்படி அமைந்திருப்பார் என்பதை நாங்கள் முடிவு கட்டிவிட்டதாகவே தோன்றியது. நான் எதுவும் பேசவில்லை. வேட்டைக்காரன் என்றால் என்ன? இதை தாத்தா என்னிடம் கேட்கவில்லை. தனக்குத்தானே நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றிக் கொள்வது போல அவர் தலையை ஆட்டினார். வேட்டைக்காரன் முதலில் ஒரு கணவானே ஆவான். ஆனால் அடிப்படையில் மீனோ பறவையோ மிருகமோ எதுவாயினும் தனக்கு தேவையானதை மட்டுமே அல்லது ஒரு விசேஷ காரணத்திற்காக தனக்கு அவசியப்படுவதை கொள்ளுகிற ஒருவன்தான் வேட்டையாளன் ஆவான்.
அதை கொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் ஏதோ ஒன்றையும் ஒருபோதும் கொல்வதில்லை. அவ்வப்பொழுது ஒரு சிறு என்று அவன் கொல்லுகிறவை நிரந்தரமாக இருக்கும்படி பாதுகாக்க அவன் முயற்சிக்கிறான். இதையே பரிபாலிப்பு என்று புத்தகங்கள் கூறுகின்றன. சாதுவான காடை கூட்டம் 10 பறவைகளுக்கும் குறைவானதாக ஆகிவிடும்படி நாம் சுட்டுக் கொள்ளாததன் காரணமும் இதுவே என்றார். இதை நான் புரிய முடிந்தது. அப்பறவைகளைக் கொண்டு தான் நாங்கள் நாய்க்குட்டிகளுக்கு பயிற்சியளித்தோம். அவை எக்காலத்துக்கும் நிலை பெற்றிருந்தன. நான் வேட்டைக்காரன் என்று குறிப்பிடத்தகுந்த கெட்ட மனிதன் ஒருவனை என்றுமே கண்டதில்லை. கணவானாக இல்லாத உண்மையான வேட்டையாளன் ஒருவனை நான் அறிந்ததும் இல்லை. ஆகவே நீ கணவானாகவும் வேட்டையாளனாகவும் இருந்தால் கெட்டவனாக இருக்க முடியாது. இது தெளிவாக இருக்கிறதா? அப்படி அது இல்லை, ஆனால் இருக்கிறது என்றே நான் சொன்னேன். அது விவாதத்தை தவிர்க்கும் என்று தோன்றியது. தாத்தா மேலும் சொன்னார், நான் நிரந்தரமாக வசிக்கப் போவதில்லை. ஆகவே முன்பு பீவார் பிராணியை பிடிக்க சென்றவர்கள் தாம் போன பாதையை குறிப்பிட மரங்களை கொளுத்தியது போல நானும் என் நினைவு உனக்கு இருக்கும்படி உன்மீது சில குறிகள் கீற விரும்புகிறேன். நான் பெரும் பேச்சு தொணத்தொணப்பாக இருப்பதும் இதனால்தான். இதுவரை நீ எவனையும் கொல்லவில்லை, எந்த கடையையும் உடைத்து உட்புகவில்லை, பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படவும் இல்லை. அவர்கள் தொடர்ந்து உனக்கு கல்வி கற்பிதால் என்றாவது ஒரு நாள் நீயே உணரக்கூடும். மனிதன் அவன் காகிதத்தில் எழுதிய பதிலும் பாறையில் செதுக்குவதிலும் திரைசீலையில் தீட்டுவதிலும் வாத்தியத்தில் இசை எழுப்புவதிலும் தான் அமரநிலை அடைகிறான். நிஜமாகவே எனக்கு வயது அதிகரித்து வருவதை நீ அறிவாய். எனது சொற்பொழிவுக்காக உனது பொறுமையையும் மன்னிப்பையும் வேண்டுகிறேன். எனக்கு நானே பேசிக்கொள்ள தொடங்கிவிட்டதாக நான் நினைக்கிறேன். நீ என்னதான் செய்ய விரும்புகிறாய்? கொஞ்சம் காலமாக உனக்கு தெரியாமல் நான் செய்து வரும் சிலவற்றை இப்பொழுது காட்டினால் நீ என்னை அசடன் என கருத மாட்டாய் என்றே நினைக்கிறேன், இல்லையா? நீ எனக்கு காட்டுகிற எதையும் அது சும்மா எவனுக்கும் நீ காட்ட விரும்பாத எதுவாகவே இருக்கலாம். அசட்டுத்தனமானது என்று நான் நினைக்கவே மாட்டேன். வழிகாட்டு, மேக்டாவ் பாழாகட்டும் அவன். நான் இதை ஒருவித அமைதியோடு எழுத வேண்டியிருக்கிறது. ஏனெனில் நான் எளிதில் குழப்பிவிடுவேன். வீட்டிலிருந்து சுமார் 1000 கஜ தூரத்தில் இருந்த பெண்ணம் பெரிய காட்டுச்செரி மரத்துக்கு தாத்தாவும் நானும் நடந்தோம். மரத்தின் மீது நேர்த்தியாக ஆணியால் பொருத்தப்பட்ட படிகளை அவருக்கு காட்டினேன். ஒரே சமயத்தில் கைகளால் பற்றவும் கால் பதிக்கவும் வசதியான அகலம் பெற்றவை அவை. படிகள் சுமார் 30 அடி உயரம் சென்றன. அதற்கு மேல் அம்மரத்தின் பெரும் பிரிவில் ஒரு வீடு இருந்தது. தி ஸ்விஸ் ஃபேமிலி ராபின்சன் என்னும் புத்தகத்தை நான் படித்தேன். அவர்கள் பால்கன் ஹர்ஸ்ட் வல்லூறு வீடு என்று பெயரிட்டு மரத்தின் மீது கட்டிய வீடு என்னை வசீகரித்தது. நானும் எனக்காக ஒரு வீடு அமைத்து விட்டேன். அந்த செரி மரத்தில் விசித்திரமாக 4 புறமும் பரவிய கிளைகள் இருந்தன. அந்த பரப்பில் ஒரு வீடு அமைப்பது மிகவும் எளிதாயிற்று. பழங்காலத்து கப்பியையும் பாரம் சாம்பியையும் கொண்டு பலகைகளை மேலே ஏற்றுவது கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆயினும் வீடு நன்கு அமைந்துவிட்டது. பிறர் கவனிப்புக்கு உள்ளாகக்கூடாது என நான் விரும்பிய ஒவ்வொரு பொருளும் இவ்வீட்டில் இருந்தது. ஓடை அருகில் கொஞ்சம் களிமண் கண்டேன். குயவன் உபயோகிக்கும் நல்ல மண். அதை கொண்டு நான் சிற்பியாக முயன்றேன். பரிதாப முயற்சிதான். தாத்தாவின் பிரதிமை ஒன்று செய்திருந்தேன். அது நன்கு அமைந்து விட்டதாக என் எண்ணம். ஆனால் அது உதிர்ந்து பொடியாகும் தன்மை பெற்றிருந்தது. களிமண்ணை பெருகிடும் விதத்தை நான் அறியவில்லை. அப்புறம் நான் வர்ணங்களால் தீட்டிய பயங்கரமான படங்கள் சில இருந்தன.
பறவைகள், நாய்கள், மான்கள் எல்லாம் எப்படி காட்சியளிக்க வேணும்னு நான் நினைத்தேனோ அப்படி வரைந்திருந்தேன். எனது வல்லூர் வீட்டின் கரடுமுரடான பலகை சுவர்களில் அவற்றை தொங்கவிட்டிருந்தேன். பச்சை தோல்கள், நன்கு உலர்ந்த கடினமான முயல், அணில் தோல்கள் சிலவற்றை தரை மீது சமுக்காலமாக பரப்பியிருந்தேன். இம்மர வீட்டில் ஒரு படுக்கையும் உண்டு. வளைந்த கிளைகளில் பைன் கொம்புகளை பச்சை தோலால் சேர்த்து கட்டியிருந்தேன். ஒரு அடுப்பு கூட இருந்தது. குப்பை மேட்டிலிருந்து எடுத்த பழைய இரும்புகளை கொண்டு அதை அமைத்தேன். தின்பதற்கு அருகதை உள்ள எதையும் எவரும் அதில் ஆக்கிவிட முடியாது. நான் செய்து தகரத்தால் கூர்முனை கட்டிய ஈட்டிகளும், ஹிக்கரி மரத்தில் செய்த வில்லும், ஒரு தூணி நிறைய அம்புகளும் இவ்வீட்டில் இருந்தன. புத்தக அலமாரியும் இருந்தது. ராபின்ஹுட், எர்னஸ்ட் டாம்சன் சிட்டன் எழுதிய கார்டிலே ரோல்ஃப், இரு சிறு காட்டுமிராண்டிகள், ஏகப்பட்ட டார்சன் கதைகள், பாஃபிலோ பில், டிரஸ்டட் ஹைலண்ட் போன்ற புத்தகங்களே அதில் நிறைந்திருந்தன. சர் வால்டர் ஸ்காட் எழுதியவையும் இருந்தன. நான் கண்டெடுத்த அம்பு முனைகளும், வழக்கமாக பிறர் பாராத போது எந்த சிறுவனும் சேர்த்து வைக்கும் துண்டு துணுக்குகளும், கிளிஞ்சல்கள், பெரியவர்கள் பார்த்தால் சிறுபிள்ளைத்தனம் என்று பரிகசிப்பார்களே என்பதற்காக பதுக்கி வைக்கும் இரகசிய பொருட்கள் எல்லாம் இருந்தன. எனது சரக்குகளை நான் தாத்தாவிடம் காட்டிய போது துணிந்தே செய்தேன். உண்மையில் நான் கவலைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவர் ஒலி எழுப்பியவாறு படிகள் மூலம் மரத்தின் மேலேறினார். வல்லூர் வீட்டின் பலகைகளோடு சேர்த்து அமைந்திருந்த நாற்காலி போன்ற ஒன்றில் அமர்ந்தார். சற்றே நெடுமூச்செறிந்தபடி புகையிலையை தன் குழாய்க்குள் திணித்தார். பிறகு ஒவ்வொன்றையும் கவனித்தார். ஒரு சமயத்தில் ஒரு கேள்வியாக அந்த பொருட்களை நான் எப்படி அடைந்தேன், ஏன் அவற்றை சேர்த்தேன், முக்கியமாக சிற்ப வேலை சம்பந்தமாக நான் எப்பொழுதாவது ஏதாவது படித்தானோ என்று கேட்டார். களிமண்ணில் மெருகிடாத விதத்தில் அவரை போல் நான் செய்திருந்த கோர உருவத்தில் அவர் தன்னை கண்டுகொண்டார். அலமாரியிலிருந்து அவர் புத்தகங்களை எடுத்தார். பணிவுடன் எடுத்ததாகவே நான் நினைத்தேன். மோசமாய் பதனிடப்பட்ட தோள்களை தடவினார். படுக்கையின் துள்ளலை பரிசோதித்தார். வில், அம்புகள், ஈட்டிகள் அனைத்தையும் தூக்கினார். வில்லின் நான் வெறும் கயிறாக இன்றி பச்சை தோலில் அமைந்திருந்தது கண்டு அவர் போற்றும் பாவனையில் நாக்கை கொட்டினார். பிறகு நான் அவரிடம் ஏதேனும் கேட்பேன் என எதிர்பார்ப்பவர் போல என்னை நோக்கினார். இது ஒருவித முட்டாள்தனம் என்றே நினைக்கிறேன் என்று தயங்கினேன். நான் என்றுமே மறக்க முடியாத பதிலை அவர் கூறினார். எனக்கும் இது மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு வேட்டையாளனும் கணவானும் ஆனந்தமாக வாழ்வதற்கு தேவையான ஒவ்வொன்றும் இதில் உள்ளன. நான் ஏன் எனது காலத்தையும் சிரமத்தையும் உன்னிடம் செலவிடுகிறேன் என்று உன்னை கேட்டேனே முதல் கேள்வி, அதற்கு இப்பொழுது விடையளித்து விட்டேன் என்று தாத்தா சொன்னார். அதன் பிறகு எவ்வளவு பேர் எத்தனையோ இனிய விஷயங்களை எனக்கு சொன்னார்கள். ஆனால் அன்று தாத்தா மரத்திலிருந்து கீழ் இறங்குவதற்கு முன் சொன்ன கடைசி குறிப்பை முறியடிக்கும்படி ஒருவரும் பேசவில்லை. அவனை சுற்றிலும் உள்ள பூதகரமான பெரியவர்கள் மிக முக்கியமானவர்களாக விளங்கும் ஒரு காலம் ஒவ்வொரு சித்திரக்குள்ளன் வாழ்விலும் உண்டு. அச்சிறுவன்தானே ஒரு பெரியவன் ஆவதற்கு வெகு தூரத்தில் இல்லாத காலம் அது. பெரியவர்கள் சிறுவர் நிலையிலிருந்து வெகு தொலைவில் போய்விடாத காலமும் அதுவே. ஒருவித நன்மையும் நிலவும் என்பதற்கே குறிப்பிடுகிறேன். அவன் இன்னும் ஆளாகவில்லை என்பதற்காக ஒரு பையனிடம் ஆதரவு காட்டுவது மிக மோசம் என்று படும் ஒரு சந்தர்ப்பமும் உண்டு. நான் கணக்கிட்ட தன்மையில் தாத்தா என்னை விட 200 வயது பெரியவர். ஆகவே அங்கே தகராறுக்கு இடமிருந்ததில்லை. நான் பிறப்பதற்கு முன்னரே அவர் முதிர்ச்சியுற்று அனுபவ தேர்ச்சி பெற்றுவிட்டார். இனிமேல்
வேட்டையாட இயலாதவாறு மிகவும் களைப்படைந்து ஓய்ந்து போய் சதா தீயின் முன் படுத்திருக்கவே விரும்புகிற கிழநாயை ஏற்றுக்கொள்வது போலும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ள இசைந்தேன். எதன் நிரூபணத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவர். அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு விட்டவர். எக்காலத்திலும் நான் அதிர்ஷ்டசாலி என்றே எனக்கு நினைவிருக்கிறது. சிறுவர்களுக்கு தோழமை விஷயத்தில் என்ன தேவை என்பதை உணரக்கூடிய பெரியவர்களே என்னை சுற்றிலும் இருந்தனர். எவ்வளவு பின்னோக்கு முடியுமோ அவ்வளவுக்கும் எண்ணி பார்க்கும் போது நான் இருந்த அளவு சிறியவனாக என்னை உணரும்படி செய்த பெரியவர் ஒருவரை கூட நினைக்க முடியவில்லை. இது தென் பிராந்தியத்தில் மிகவும் சிறிய ஊர், எளிய சிறு நகரம். ஒரு சினிமா உண்டு. அது இன்னும் அமூசு என்றே அழைக்கப்படுகிறது. பீட் என்னும் கிரேக்கன் நிர்வகிக்கும் சிற்றுண்டிச்சாலை ஒன்று இருக்கின்றது. 2 மருந்து கடைகளும் 2 மளிகை கடைகளும் உண்டு. சவ அடக்கம் செய்பவர் ஒருவர், துர்மரண விசாரணை அதிகாரியும் அவரே. மளிகை கடைகள் ஒன்று அவருக்கு சம்பந்தம் உண்டு. தங்கும் வசதிகள் பெற்ற விடுதிகள் 2ம் ஹோட்டல் என்று எளிதில் பெயர் பெற்றக்கூடியது ஒன்றும் இங்கு உள்ளன. நான் ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தி எங்கள் ஊரை பற்றி சிறிது கூற விரும்புகிறேன். என் உறவினால் கேட் ஸ்டுவார்ட் ஒரு போர்ட்டிங் விடுதி நடத்தினான். அலன் ஜின்னி என்ற பெயருடைய நீக்ரோ ஒருவன் அவளிடம் பணியாளனாக வேலை செய்தான். அவன் பெயர் ஆலன் ஜின்னியாக அமைந்ததன் காரணம் என்னவென்றால் அவனது தாய் பெயர் ஜின்னி. நீக்ரோ இனத்தார் ஏகப்பட்ட பட்டப்பெயர்களை அடுக்கிக் கொள்வதும் இல்லை. பரிதாபத்துக்குரிய பழக்கம் ஒன்று ஆலன் ஜின்னியிடம் இருந்தது. அவன் குடித்தான். அவன் குடித்து விட்டால் மிஸ் கேட்டின் சமையல் தயாரிப்புக்கு அதை தேகத்தில் அணியாமல் சாப்பிட்டால் வெகு நன்றாகவே இருக்கும். சிரமப்பட்டு தேடிய 50% முழுவதையும் செலவிடுகிற வாடிக்கைக்காரர் உடம்பிலே சூடான சூப்பு எதையாவது கொட்டாமல் இருக்க மாட்டான். ஓர் இரவில் கடலருகே உள்ள மிஸ் கேட் விடுதியில் ஆலன் ஜின்னி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தான். பெரிய வட்டில் நிறைய இருந்த கொதிக்கும் சூப்பை அவன் ஒரு கணவானின் நன்கு சலவை செய்யப்பட்ட சட்டையில் கொட்டிவிட்டான். அவர் பெரும் ரகளை செய்தார். அலன் ஜின்னியிடம் சரியான பேச்சு பேச வேண்டியதுதான் என்று மிஸ் கேட் தீர்மானித்தாள். அவள் அவனை காதை பிடித்து இழுத்துச் செல்வது போல ஓர் புறம் கூட்டிச் சென்றாள். பொன்முட்டைகள் இட்ட வாத்தை கொன்றவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூறும் பழைய நீதி கதையை அவனுக்கு எடுத்துச் சொன்னாள். மிஸ் கேட் பரிதாகமாக பேசுபவள். உருவகங்களும் விளக்கங்களும் அவள் ஆலன் ஜின்னியை திணற செய்தது விட்டாள். தன்னையே கதையில் வரும் வாத்தாகவும் ஆலன் பிழப்பை பொன்முட்டையாகவும் அவள் மதித்தாள். ஆலன் ஜின்னி அறிவு பெற்று ஜனங்கள் மீது சூப்பை கொட்டுவதை நிறுத்தாவிட்டால் வாத்து பொன் முட்டைகள் இடுவதை எப்படி நிறுத்தும் என்று விவாரித்தாள். இது வேறு விதத்தில் ஆலன் ஜின்னிக்கு சிரத்தை உண்டாக்கியதாக தோன்றியது. அவன் சமையல் அறைக்கு சென்றான். சமையல்காரி காத்து நின்றாள். சமையல் அறைக்குள் வெளியே நடக்கும் குழப்பத்தை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள முடியும். மிஸ் கேட் உன்னிடம் என்ன சொன்னாள் என்று சமையல்காரி கேட்டாள். எனக்கு திட்டமாக தெரியாது. நாய்க்கு பிறந்த மடப்பயல் எவனோ ஒரு வாத்தை தின்ன ஆசைப்பட்டானாம். அந்த வாத்து எவன் தேடி வந்தான் என்று எனக்கு புரியவில்லை என ஆலன் ஜின்னி கூறினான். எங்க ஊர் இருந்த நிலை அதுதான். ஒரு வாத்தை பற்றி பேச்செடுத்தால் நீதி கதையோ இல்லையோ அதை எவனாவது ஒருவன் திருடித்தான் இருக்க வேண்டும். ஆகவே எனது வாத்தையும் பெரியவன் ஒருவன் என் நோக்கிலே 20க்கும் மேற்பட்ட வயதினன் வெகு ஜோராக திருடித்தான் இருந்தான். டாமையும் பீட்டையும் பற்றி நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். அவர்கள் கூலிக்கு மீன் பிடிப்பவர்கள், கள்ள மது தயாரிப்பவர்கள், கள்ள மதுவையே குடிப்பவர்கள், கள்ளத்தனமாக வேட்டையாடுகிறவர்கள்,
காட்டில் எப்போதும் ஹிப் பூட்ஸ் அணிபவர்கள். நானும் அவர்கள் வயசு பெற்றவன் என்றே அவர்கள் சதா எண்ணுவது போலவே செயல் புரிந்தார்கள். ஆனால் பெரியவர்களில் என் விசேஷ நண்பர்கள், என் உறவினரான டாமி, உறவினர் அல்லாத டூனியும் ரெஜினியும், என் உறவினால் மார்ஜியின் நண்பன் டிக் பின்னால் அவனை அவள் மணந்து கொண்டாள் ஆகியோரே என் உறவினர்கள். இறால் படகு ஓட்டும் உறவினன் பானர் கொஞ்சம் காது மந்தமான வில்லி. இருவரும் உண்டு. அந்த நாட்களில் எங்கள் வட்டாரத்தில் பல ஸ்காண்டினேவியர்களும் சில போர்ச்சுகீசியரும் இருந்தனர். எனது மாமா ஜான் எரிக்சன் தான் என் நினைவில் நிற்கும் ஸ்காண்டினேவியரில் சிறந்தவர். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். என்னை விட நன்றாக தோன்றுகிறார். யோசிக்க போனால் அது கஷ்டமானதல்ல. ஒரு சமயம் படகு துறையிலிருந்து பயணப்பட்டு நின்ற ஒரு படகில் கள்ளத்தனமாக ஏறுவதற்கு ஜானும் மற்றொரு ஸ்காண்டினேவியரும் முயற்சி செய்து எனக்கு நினைவிருக்கிறது. மற்றவன் ஏறு 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 என்றான். ஏறவா, நிற்பதில் கூட இடம் இல்லாத போது நான் எப்படி நாசமா போவது என்று ஜான் சொன்னார். ஜான் இப்பொழுது ஆங்கிலம் திருத்தமுறை பேசுகிறார். முன்பு அவருக்கு அப்படி பேச வராது. மற்றும் வில் செல்லார்ஸ் டேவிட், வாக்கர் நியூட்டன், ஜெயின் சார்ஜ் நபர்கள், முக்கியமாக பந்தாட்ட கிளப்பில் பிடித்து விளையாடும் பில் டொனால்டு, இவர் புத்திசாலி ஆனால் கொஞ்சம் குடிப்பார் என்று சொல்வார்கள், ஆகியோரும் இருந்தனர். என் மாமா ராப் இருந்தார். ராப் மாமா என் அத்தை மேயை கல்யாணம் செய்திருந்தார். பிறவியிலேயே வெடுவெடுப்பானவர் என்று சொல்வார்களே, அந்த ரகத்தை சேர்ந்தவர் அவர். அவருக்கு எதுவும் பிடிக்காது, என்னை தவிர என்று சொல்லலாம். நானும் ராப்பும் சதா நன்றாகவே பழகினோம். ராப் மாமா ஸ்காட்ச் வேட்டை நாய் போல காணப்பட்டார். அது வியப்பானதல்ல. அவருடைய கடைசி பெயர் மக்கித்தான் ஆகும். அல்பம் அல்லது மன உவப்புடன் அவர் உறவு கொள்வதில்லை. உண்மையை நாடுபவர் அவர். இதை நான் விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தடவை மே அத்தை அவரை கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு செல்ல வைத்தாள். அங்கே எனது பெண் உறவினரில் மற்றொருத்தியை அவர் கண்டாள். அழகுக்குரிய பரிசு எதுவும் அவளுக்கு கிடைக்காது. ராப் அவளை ஒரு தடவை பார்த்தார். முணுமுணுத்தார். நான் என் வாழ்க்கையில் பார்த்த மகா மோச அவலட்சண ஸ்திரீ இவள்தான் என்றார். அதுவும் சர்ச்சில் வைத்து. ராப், அவள் கோரமாக இருந்தாள். அதற்கு அந்த அப்பாவி பெண் என்ன செய்யும் என மே அத்தை சொன்னாள். அவள் வீட்டில் இருக்க முடியுமே என்று ராப் தனது வெடுவெடுத்த குரலில் கூறினார். மற்றொரு சந்தர்ப்பம் என் நினைவில் இருக்கிறது. எனது மிகுந்த ஆசைக்குரிய மாமா கிறிஸ்துமஸுக்கு முந்தைய மாலை வேளை ஒன்றில் கண்கள் சிறிது சிவந்து மென்ன வந்து சேர்ந்தார். கிறிஸ்துமஸ் மரத்தினுள் விழுந்து அதை தலைகீழாக கவிழ்த்து அலங்காரங்களை பாழாக்கி சிங்கார துணிகளுக்கு தீ வைத்து விட்டார். அந்த நாட்களில் நாங்கள் மெழுகுவத்திகளையே உபயோகித்தோம். அவர் தானாகவே அக்குழப்பத்திலிருந்து எழுந்தார். ஒரு காதிலிருந்து கொஞ்சம் காக்கா பொன்னை தட்டினார். அவர் மேலங்கியில் ஒட்டிக்கொண்டார். சிதைந்த அலங்கார பொருட்களின் கண்ணாடி தூள்களை அகற்றினார். அவநம்பிக்கையோடு சுற்றுமுற்றும் பார்த்தார். நாசமாய் போகட்டும் சாண்டா கிளாஸ் என்று சொன்னார். கிறிஸ்துமஸை நிரந்தரமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் தள்ளாடியவாறு படுக்கச் சென்றார். நான் இம்மனிதர்களை பற்றி அலைந்தேன். அவர்களும் என்னை மனிதனாக்க நடத்தினார்கள். அவர்களில் ஒருவரிடம் இருந்து கூட நான் ஊழல் எதையும் என்றுமே கற்றதில்லை. டூனி வாட்ஸ் பரிசு பதிப்பு அல்ல என்றுதான் நினைக்கிறேன். அவர் கடல் மீது சென்று வருபவர். கொஞ்சம் முரட்டு ஆசாமி. ரெஜி பின்னரும் அப்படியே. ஆனால் அவரும் உறவினர் டாமியும் மற்றவர்களும் சிறுவர்களான நாங்கள் சரியாக வளரும்படி செய்தார்கள். டூனி சண்டையிடுவார், டாமியும் சண்டை போடுவார். சந்திரன் சரியாக இருந்து நிலா ஒளி சரியாக இல்லாத போது அவர்கள் மன எழுச்சி வலிமை பெறும்பொழுது அப்படி செய்வார். ஆனால் என்னோடும் உறவினன் ராய், ஹெரால்டு, சார்ஜ் வார்ட்,
சன் முதலியவரோடும் பழகும்போது அவர்களே சிறந்த ஆசான்களாக விளங்கினார்கள். நாங்கள் ஏசினால் கடுமையாக அறை பெற்றோம். பெரியவர்கள் நாங்கள் இருக்கிற பொழுது அதிகம் ஏச மாட்டார்கள். எப்பொழுதாவது வெறுமனே நாசமாகுக, இழவு போன்றவை ஒலிக்கும். சிறுவர்கள் அசிங்கமாக பேசினால் அறைதான் விழும். பள்ளிக்கூடம் ஓய்வு அளித்த போதெல்லாம் நாங்கள் காட்டுக்கு அல்லது கடல் மீது சென்றோம். துப்பாக்கிகள் விஷயத்தில் எச்சரிக்கையும் சிரத்தையும், முகாமில் சுத்தம், தீ பரவாது தடுப்பது என வனப்பிராணிகளிடம் அன்பும் மரியாதையும் முதலியவற்றை எங்களுக்கு போதிக்க தன்னைத்தானே தக்க துணையாக நியமித்துக் கொண்ட ஒருவர் எப்பொழுதும் எங்களோடு இருந்தார். தரையோடு செல்வதை அமுக்குவது, அதன் மீது பாய்ந்து ஒரே குதியில் அதை வீழ்த்துவது எப்படி என்று அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். துப்பாக்கியால் குறிப்பார்த்தால் ராஃபின்களை சுடாதிருப்பது, ஏன் படகை சுத்தமாக வைக்க வேண்டும், துடுப்புகளை அகற்றிவிட வேண்டும், படகை கரை மீது இழுத்து மழைநீர் உள்ளே தங்க அதை பாழ்படுத்தாத வண்ணம் குப்புற கவிழ்த்தல் பற்றியெல்லாம் கற்பித்தார்கள். நான் இங்கு எவர் பெயரையும் குறிப்பிட மாட்டேன். சிலர் குடிக்காரர்கள், சிலர் சோம்பேறிகள், சிலர் சவரம் செய்யாதவர்கள், சிலர் அடிக்கடி உடல் கழுவதும் இல்லை. ஆனால் ஒரு சிறுவனின் நோக்கிலே நான் அறிந்த மனிதரில் சிறந்தவர் அவர்களே. இன்று சிலர் இறந்துவிட்டனர், சிலர் சீர்திருத்தி ஆகிவிட்டனர். ஆயினும் பள்ளிக்கூடங்கள், சர்ச்சுகள் ஒரு சிறுவனுக்கு உயர்வு அளிப்பதற்கென அமைந்த வழிகள் எல்லாவற்றிலும் காணக்கூடியதை விட அம்மனிதர்களிடம் கண்ட மென்மையான உயர்த்தும் பண்பு பற்றி மிக இனிய நினைவுகள் எனக்கு இருக்கின்றன. இதை நாம் சிலவற்றை இழந்திருக்கலாம். பழங்காலத்தில் நகரத்தின் மனிதர்கள் சிறு பிள்ளைகளிடம் சிறிது விசேஷமான அதிசயத்தக்க அன்பு காட்டினார்கள். முரட்டுத்தனம் பெற்றவர் ஒருவரோடு நான் காட்டில் திரியும்போது என் தாயும் தாத்தாவும் ஒருபோதும் மனக்கலக்கம் கொண்டதில்லை. பாபிக்கு அல்லது ராய்க்கு அல்லது டெட், ஹெரால்டு, டாம், சார்ஜ் யாருக்குமே ஏதேனும் நேர்ந்திருந்தால் முரட்டுத்தனம் பெற்றவன் சாவதற்காக, அதிலும் விரைவில் சாக அன்றே வேறு எதற்கும் வீடு திரும்ப மாட்டான் என்பதை அவர்கள் அறிவர். அதிகப்படியாக வேறு பல விஷயங்களும் இருந்தன. உதாரணமாக நான் கிப்ளிங்கையும் சாசரையும் பற்றி முரடர் ஒருவரிடமிருந்தே கற்றுக்கொண்டேன். புட்டி அவரை கெடுப்பதற்கு முந்தி ஒரு காலத்தில் பிரபலமான ஒரு சர்வகலாசாலையில் 3 வருஷம் படித்து விசேஷ கௌரவத்துடன் தேர்ச்சி பெற்றவர் அவர். ஆனால் பார்சிலோனாவில் உள்ள பார்சியோசினோ பற்றியும் ஹார்பர்கில் கிராஸ் ஹிட் அனுபவம் எப்படி இருக்கும் என்றும், கலக்கத்தின் போது உடைந்த புட்டி தேவைப்படுமானால் வேகமாக உபயோகிப்பதற்காக ஒரு பாட்டிலை எப்படி உடைப்பது என்றும் அவர்தான் எனக்கு சொன்னார். அவர் 2 காலேஜுகளுக்கு போனதுண்டு. ஒன்று இலக்கியம், மற்றது செயல்முறை. என்னை கடலுக்கு ஓடிப்போகும்படி செய்தவர் அவர்தான் என்றே நினைக்கிறேன். ஆனால் நான் வட ஐரோப்பியாவின் கடுமையான துறைமுகங்களில் சாதாரண கடலோடியாக திரிந்து கொண்டிருக்கையில் என்னை ஒருவரும் தொந்தரவு செய்யாதபடி கவனித்தவர் என் உறவினர் விக்டர் பிரைஸ் தான். நான் தொழில் புரிந்து துறைமுகத்தில் அவர் ஒரு நிர்வாக அதிகாரி. எனது வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களில் 65% பேர் சங்கம், சர்ச்சு அல்லது தேநீர் விருந்து எதற்கும் அனுமதி பெற முடியாதவர்கள் என்பதை நான் உணர்கிறேன். அவர்களில் பலர் படியாதவர்கள், பலர் தேவநிந்தனை செய்தவர்கள், பலர் சட்டம் மீறியவர்கள், பலர் வேலை செய்யாதவர்கள், பலர் மிகுதியாக குடிப்பவர்கள், பலர் அழுக்கு மூட்டையாக கை நகம் பெற்றவர்கள் என்பதை நான் அறிவேன். எனினும் இன்று பள்ளிகளில் அவர்களை ஆசிரியர்களாக நியமித்தால், போலீஸ் வேலையை அவர்களுக்கு அளித்தால், பயிற்சி அளிப்போராகவும் குழந்தை வளர்ப்போராகவும் முகாம் ஆலோசகர்களாகவும் அவர்களை அமர்த்தினால் இளம் குற்றவாளிகள் பிரச்சனை இவ்வளவு அதிகம் இராது என்றே நான் கருதுகிறேன். பெரியவன் என்ற முறையில் என் வாழ்வில் நான் சிறை செல்லாமலே இருந்துவிட்டேன்.
வரிகள் செலுத்துகிறேன், மதிப்புகள் தெளிவாக தீட்டப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கை முறையை அனுஷ்டிக்கிறேன். இது என்னை அதிர்ஷ்டசாலியாக்குகிறது என்று கூறலாம். ஆனாலும் என்னை வளர்ப்பதற்கு டாமும் பீட்டும், டூனியும் ஜானும், பில்லும் ரெஜியும், பானரும் ராஃபும், சந்தேகமில்லாமல் தாத்தாவும், எல்லோரும் அவரவர் சொந்த முறைப்படி செலுத்திய நிச்சயமான பங்குகளின் பிரதிபலிப்பாகவும் அது விளங்குகிறது. உண்மையில் செயலாற்றும் கடற்கரை பாதுகாவலர்களிடம் மற்ற மனிதரிடமும் மாறுபட்ட ஏதோ ஒன்று இருந்தது. அவர்கள் தனி இனம். அவர்களை தனி ஜாதி என்றும் கூறலாம். ஹேட்டரஸ் ஆக்ரோகொக்கை சுற்றியுள்ள சரிவுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்கள். அதனால் நாங்கள் அவர்களை சரிவு வீட்டார் என அழைப்பது வழக்கம். அநேகமாக அவர்களில் வில்லிஸ், பிக்கெட், பார்னெட், ராபின்சன் என்று பெயரிடப்பெற்றவர் தவிர எல்லோரும் மிட்கேட் என்ற பெயர் உடையவர்தான். இம்மனிதர்கள் காற்றடிக்கும் தனிமையிலே வாழ்ந்தவர்கள். குளிர் ஈர மரணத்தோடு வாழ்ந்தார்கள். பின்னர் எவரோ கொடிய கடல் என்று குறிப்பிட்ட ஒன்றுடன் போராடிய நாண விருத்தர்கள் ஆவார்கள். கடும் காற்று பெருகிய தீவுகளில் வசித்தார்கள். மோன கடற்கரையில் குதிரைகள் அல்லது கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்து காவல் புரிந்தார்கள். துயரத்தின் குறிகளாக அவர்கள் ஓயாது கடவுளை நோக்கியவாறே இருந்தார்கள். என் நண்பன் ஒருவனின் தந்தையான பில் ஸ்ட்ரைன் ஹேட்ரஸில் கடற்கரை பாதுகாவலுக்காக சவாரி செய்கையில் மின்னலால் தாக்குண்டார் என்னும் விஷயம் எனக்கு நினைவு வருகிறது. இடி அவரை கொன்றது, ஆனால் கோவேறு கழுதியை கொல்லவில்லை. இது அக்கழுதையின் உயர்வு பற்றி பேசுகிறது. காற்று உக்கிரமாக வந்து அந்நியன் ஒருவனை கடலோர தொல்லைகளை அதிகப்படுத்தும் போது கப்பல் ஏதாவது கரை தட்டி நின்றால் அல்லது அப்படி ஆகிவிடும் என தோன்றினால், தீபஸ்தம்பம் அதை தடுக்க இயலாது போனால், பொறிக்கும் சட்டிக்கும் அப்பால் உள்ள தீக்கப்பல் தன் கடமையை வெற்றிகரமாக செய்யாவிட்டால், பீட் மிட்யேட் போன்ற என் நண்பர்கள் தொழிலில் இறங்குவர். கடலலை படகுகள் எனப்பட்ட திமிங்கல படகுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். எதுவும் அல்லது எவரும் அவற்றை கவிழ்க்க முடியாது. அவர்கள் அவற்றை மலை போன்ற கரும் அலைகளினூடே செலுத்துவர். கடற்பயண தொல்லைகளில் சிக்கியுள்ளவர் விஷயமாய் தாங்கள் என்ன செய்யக்கூடும் என்று பார்ப்பதற்காக அவர்கள் கரையிலிருந்து நேரே குளிர்ந்த ஈரம் நிறைந்த பிரம்மாண்ட அலைகளுடைய இரவுகளுக்குள் புகுவார்கள். என்னை பொறுத்தவரை பின்னர் நான் சந்தித்த எவரையும் விட அவர்களே பெரிய வீரர்கள். ஏனெனில் மற்றவர்கள் சுகமான படுக்கையும் நெருப்பையும் தேடி ஓடியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்கள் கடமையை செய்தார்கள். மிகவும் சொல்பமான பணத்திற்காக இன்பம் எதுவுமே இல்லாத போதும் அவர்களில் பலர் குளிர்ந்த அட்லாண்டிக் மகா சமுத்திரத்திற்கு சென்று மூழ்கியிருக்கிறார்கள். காற்றும் மழையும் சாடுகிற ஆளாரமற்ற தீவுகள் அவை. டல்லஸ் பிக்கெட் என்னும் சிறுவன் என் நண்பனாக இருந்தான். அப்பொழுது அவன் தந்தை பால்ட்ஹெட் நிலையத்தின் தளபதியாக இருந்தார். பில் வில்லிஸ் என்கிற எனது அதிக வயது நண்பர் காஸ்வெல்லிஸ் பணியாற்றினார். பில் பச்சையான், சரிவு வீட்டார், ஒல்லியாய், காலத்தால் அடிபட்டு சுருக்கங்கள் பெற்று விளங்கினார். அவரது இதர கடமைகளோடும் அவ்வப்பொழுது கடல் மீது கள்ள மது நபர்களை துரத்தி பிடிக்கும் வேலையும் அவருக்கு உண்டு. அதற்கென்றே தனியாக ஒரு சிறு படகு அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அவருடைய நண்பர்கள் அனைவரிடமும் மது கையிருப்பு காலியாகிவிட்ட பிறகுதான் பில்டைஸ் டைஸ் என்பவர் அவர் நடுப்பெயர் கள்ளமது நபர்களை வேட்டையாட படகில் போவார் என்றும் பலரும் சொல்வார்கள். அதை நான் பெரிதுபடுத்தவில்லை. முக்கிய விஷயம் இதுதான். கள்ளமது படகை துரத்தும் வாய்ப்பு வரும்போது சில சமயம் அவர் என்னையும் உடனழைத்து செல்வார். அவ்வேட்டையின் மேல் சென்றபோது மீன்பிடிப்பு பற்றி நான் நிறையவே கற்றேன். டல்லஸ் பிக்கெட்டின் தந்தை விஷயம் இப்படித்தான். வார நாட்களை கழிப்பதற்காக என்னையும் என் உறவினன் ராயையும் பால்ட்ஹெட்டுக்கு கூட்டிச் செல்ல அவர் டல்லஸுக்கு அனுமதி தருவார்.
பெரிய காலியான மணல் தரை பெற்ற செயலுக்கு தயாராக இருக்கும் கடற்கரை பாதுகாப்பு நிலையத்தில் நாங்கள் தங்குவோம். காவல் கோபுரம் மீது ஏறுவோம். பெரியவர்களோடு கடலோரத்தில் இரவு வேளையில் பாரா கொடுப்போம். கடலில் இறங்கும் பயிற்சி பழகுகிற வீசிய எரியப்படும் கடல் அலையின் படகுகளில் நாங்களும் போவோம். இந்த யாத்திரைக்கு தாத்தா ஊக்கமளித்தார். அவரே ஆழமான நீரில் அனுபவம் பெற்றவர்தான். கடல் தளபதியாகவும் உரிமை பெற்ற ஆற்று வழிகாட்டியாகவும் மீன் பிடிப்பவராகவும் இருந்தார். வேலையற்ற காலத்தில் மென்ஹேடன் மீன்களையும் உரச்சத்துள்ள போஜி மீன்களையும் பிடிப்பதற்காக வானேசா என பெயர் பெற்ற ஒரு பழம் படகில் அவர் கடல் மீது செல்வார். கடலை பற்றியும் அது நம்மை எப்படி கொள்ளும் தன்மை பெற்றது என்பதையும் அவர் நன்கு அறிய வேணும் என அவர் விரும்பினார். உண்மையிலேயே கெட்ட கடலோடி எவனையும் அவர் கண்டதே இல்லை என்றும் அது ஒரு விரோதி என்பதை நினைவில் நிறுத்தியவாறே கடலை தமது பிழைப்புக்குரியதாக கொண்டுள்ள மனிதரோடு சுற்றுவதன் மூலம் நான் மிகுந்த அறிவு பெற முடியும் என்று அவர் சொன்னார். ஒரு சமயம் நான் ஃபோர்ட் காஸ்வெல் போனபோது கேப்டன் வில்லிஸ் அவர்தான் பெல்டைஸ் கள்ள மதுப்படகை துரத்தி செல்ல தயாரானார். என்னையும் உடன் வருமாறு அழைத்தார். கள்ளப்படகு அருகிலேயே இருப்பதாக அவர் கேள்விப்பட்டிருந்தார். அரசாங்க படகுதான் துரத்தி செல்வது கள்ள மது படகு வேட்டை பொருளாம். அவருடைய அழைப்பு ஏற்றுக்கொள்ள தக்கது என்று எனக்கு தோன்றியது. மது வேட்டை படகில் எந்திர துப்பாக்கிகளும் குழல் துப்பாக்கிகளும் உண்டு. அவை ஆட்டுத்தோல் உரைகளில் துருப்பிடிக்காத எண்ணெய் பூசப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்படும் என நான் அறிந்திருந்தேன். ஓடி போகிறவர்களும் அதே ஆயுதங்களை வைத்திருப்பார். எப்போதாவது ஒரு தடவை சட்டம் ஒழுங்குமுறை மனிதனது இயல்பான தவிப்பு இவற்றுக்கிடையே பிணக்கு ஏற்படுமானால் துப்பாக்கிகள் எண்ணெய் பசையோடு ஆட்டுத்தோலுரைகளை விட்டு வெளிப்படும். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வார்கள் என்பதையும் நான் அறிவேன். எனது வயதில் ஒருவரை ஒருவர் சுடுவது அபூர்வமாகவே நிகழும். இந்த சுடுதல் முயற்சியில் ஏதோ ஒரு வகையில் நான் உதவ நேரிடலாம் என்று நம்பினேன். பொறிக்கும் தட்டு மணல் திட்டுகளுக்கு அப்பால் ஓடும் படகை நாங்கள் பிடித்தோம். சிறிது அடிப்பட்ட சோகமான படகுதான் அது. அன்று துப்பாக்கி கொண்டு சுடவில்லை என்பதை நான் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறேன். அதை நிற்கும்படி கேப்டன் சைகை செய்தார். சும்மா அதுவும் நின்றுவிட்டது. பாகாமாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கள்ள மது புட்டிகள் சில பெட்டியில் இருந்தன. அசிங்கமான மயிர் வளர்ந்த பயந்து நடுங்கும் நபர்கள் 3 இருந்தனர். ஆகவே கேப்டன் காவல் ஆள் ஒருவரை அந்த படகில் ஏற்றினார். சுங்கவரி வாங்கும் இடத்திற்கு அதை கொண்டு போய் சுங்க அதிகாரிகளும் அரசாங்க நிர்வாகிகளும் பொறுப்பேற்கும்படி விட்டுவிடுமாறு அவரிடம் கூறினார். அந்த காவலால் பெயர் மிட்யேட் என்றும் அவர் நல்ல பணயமாவார், ஏனென்றால் அவரே அதிக தாக்கத்தோடு காணப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்குமுறை விவகாரம் ஒரு குண்டு கூட சுடாமலே நன்கு கவனிக்கப்பட்ட பிறகு நாங்கள் சுற்றுமற்றும் பார்த்தோம். எங்கள் வேட்டை படகு சரியாக பொறிக்கும் தட்டு லாயருக்கு அருகே வந்திருந்தது. அங்கு ஆழமே இல்லாத பகுதிகள் உண்டு. ஒரு படகை நன்றாக செலுத்த தெரிந்தவன் தனது இடது கையினால் நிறைய மண் அள்ள முடியும் அங்கே. பிறகு கொஞ்சம் கூட படகின் வழியை மாற்றாமலே அவன் மறுபடியும் நீரில் குதித்து ஆழத்தில் முழுகி சாகலாம். நான் சொல்ல விரும்புவது பொறிக்கும் தட்டு கபடம் நிறைந்தது என்பதுதான். கபடமான நீர்ப்பரப்புகளில் மீன்கள் வளமாக உண்டு. தான் புதிய மக்கேரல் மீன்களை ரொம்ப காலமாக ருசிக்கவே இல்லை என்றும், படகில் யாராவது தூண்டில் வைத்திருக்கிறீர்களா என்று கேப்டன் கேட்டார். காவலன் இருக்கிறது என்று சொன்னான். அந்நாட்களில் கடற்கரை பாதுகாவலர்கள் சாரணர் சிறுவர்களை விட அதிக ஆயத்தம் பெற்றவர்களாக விளங்கினர். கேப்டன் பில் முன்னால் சென்று சுக்கானிடம் தெரிவித்தார். சுக்கானி தன் தொழில் தெரிந்தவர். நாங்கள் பொறிக்கும் தட்டு நீர்நிலையோடு விளையாட ஆரம்பித்தோம். காற்றில் இன்னும் ஒரு சூழி ஏற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக தரையோடு மோதிவிடுவோம் என்று தோன்றும் அளவுக்கு சுக்கானி படகை மணல் திட்டுகளில் வெகு சமீபமாக ஓட்டினான். ஆனால் ஐயாமார்களே, அதல்லவா மீன்பிடிப்பு. மிக பழமையான வட்டுகள் கொண்ட தூண்டில்களும் வெறும் கயிறுகளும் தான் இருந்தன.
கவர்ச்சிக்கும் பொருள்களாக முள்ளில் செருக வாத்திற்கு அல்லது சிறகுகள் அல்லது துண்டு துணி அல்லது நீரில் சலனம் ஏற்படுத்தக்கூடிய எதுவோ ஒன்று இருந்தது. படகின் வெளியே கை நீட்டி நான் ஒரு விரலால் கோடு இழுத்திருக்கலாம். விரல் நுனியில் ஒரு கொக்கி இருந்திருந்தால் நானும் ஒரு மீனை பிடித்து விடலாம். அது எப்படி இருந்தது என சொல்ல முடியுமா என்று பார்க்கிறேன். அம்மாதத்தில் அச்சமயத்தில் பிரகாசிக்கும் சூரிய ஒளியில் வெண்மையாய் மிளிரும் மணல் திட்டுக்கள் பளிச்சென்று இருக்கும். நானே பெரியவர்கள் மத்தியில் ஒரு சிறுவன், வீரர்களிடையே ஒரு இளைஞன். வெயிலும் உப்பும் காற்றும் புத்திமையோடும் முகத்தில் படிந்தன. தண்ணீர் சுத்த நீளமாய் தெளிவாய் இருந்தது. வர வர பச்சையாகி முடிவில் ஆழமற்ற வெண்மையாகி திகழ்ந்தது. புரளும் தண்ணீர் மீன்கள் இருந்தன. அவை மிக பெரிய மீன்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அகப்படுவது சாத்தியம் என நாம் எண்ணக்கூட முடியாது. மிக ஆழமான மீன்கள் அங்கே இருந்தன. நீல மீன்கள், கொழுத்த நெய்ப்பசை உள்ள நீண்ட தாடை எலும்பு உடையவை கூட்டம் கூட்டமாக இருந்தன. ஒவ்வொன்றும் 3 ராத்தல் கனம் இருக்கும். கடலில் இருந்து உல்லாசமாக துள்ளி வருபவன அவை. ஸ்பானிஷ் மக்கேரல் மீன் கூட்டமும் வரும். பல ரகம் இருக்கட்டுமே என்று பானிட்டோவும் குதிரை மக்கேரலும் கிடைக்கும். அவை தூண்டில் முல்லை கவ்வ பசியோடு இருக்கும். உண்மையான மீன்பிடிப்பில் அதிக விளையாட்டு இருந்தது என்றுதான் சொல்ல மாட்டேன். நாம் செய்ததெல்லாம் தூண்டிலை வீசுவது, அதை சிறிது தூரம் செல்ல விடுவது, சூழிப்பில் இருந்து அது விலகியதும் மறுமுனையில் ஒரு வாடிக்கையாளர் சேர்த்திருப்பார். அதற்கப்புறம் மீனை படகினுள் சேர்ப்பது நம் பொறுப்பு. தூண்டில் கயிறை கையால் எடுத்தாலும் சரிதான், அல்லது முன்னே பின்னே உரளுமாறு வட்டுடன் போராடி விரல்களை புண்ணாக்கியபடி இழுத்தாலும் சரியே. சக்கரத்தை நிர்வகிக்கும் ஆள் செய்யும் வேலைதான் நிஜமான விளையாட்டு. அவர் படகை முரட்டுத்தனமாக வேக நீரோட்டத்தில் 4 அவுன்ஸ் கனமான தூண்டிலில் வலுவற்ற கயிற்றில் சிக்கிய சால்மன் மீன் போல மதித்து ஓட்டுவார். அவர் மீனை கொல்ல விரும்பவில்லை. மீனை கொல்லாமல் இருப்பதற்கு அவர் எண்களை மட்டப்படுத்த வேண்டும். நீரையும் காற்றையும் பற்றிய நாணத்தோடு மணல் திட்டுகளை சமாளிக்க வேணும். பிற்காலத்தில் நான் காளையோடு சமரிடுவர்களை பற்றி சிறிது படித்தேன். மணல் திட்டுகளை எதிர்த்து அந்த நபர் படகை வைத்து விளையாடியது போல எவரும் எருதுடன் என்றுமே சண்டையிட்டது கிடையாது. ஒரு தடவை நான் அதிக கடுமையாய் தூண்டிலை வெடுக்கென இழுத்தேன். மீன் கரை மேலே விழுந்தது. நாங்கள் ஆழமான நீரில் சுற்றலானோம். கடற்படை பாதுகாவல் படகை நாங்கள் மீன்களால் நிரப்பினோம். பழுப்பு, சாம்பல், பச்சை நிறப்புள்ளிகள் பெற்ற மக்கேரில் மெலிந்து மினுமினுக்கும் உருக்கு நீர் மீன்கள், இவற்றின் கொழுப்பு முழுவதும் மென்மையான நீர்மூழ்கி படகள் உருவ அமைப்பின் கீழ் படிந்திருக்கும். தட்டை மூக்கு பானிட்டோ மீன்கள் ஆகியவை கிடைத்தன. 2 மணி நேரத்தில் நாங்கள் வீடு திரும்பினோம். சக்கரத்தை இயக்கிய நபரின் பெயர் இப்பொழுது என் நினைவில் இல்லை. ஆனால் மணத்திட்டுகளை ஒரு ஆணியோ அல்லது முனையோ தொடும்படி கூட அவர் விடவில்லை. மிக நெருங்கிச் சென்றதும் படகு ஒரு குதிரை குட்டி போல துள்ளி விலகும். அப்படி போகும்போது அது தன் பிடரியை உலுக்கும். பெரியவர்கள் மத்தியில் சிறுவனாக இருப்பது மிக பெரிய விஷயம்தான். வெயில் சூடுபட்டு வேர்த்து உஷ்ணமான தேகம் காற்றினால் குளிரடைய கள்ளமது தயாரிப்பவன் எவனோ எனது கடற்கரை பாதுகாவலை ஏமாற்ற முயல்கிறானோ என்பதில் நியாயமான கோபம் கொண்டபடி அந்த வேட்டை படகில் உட்கார்ந்திருந்த நான் தனது உண்மையான சபையோடு விளங்கும் இளவரசனே தான். படகை செலுத்தி அதை மணல் திட்டுகளிலிருந்து விலக்கியவர் என் நண்பரே. கப்பல் தலைவனாகி அட்லாண்டிக் கடற்கரையில் மது அரக்கன் இல்லாதபடி செய்ததோடு நீல மீனும் மக்கேரேலும் பிடித்தவரும் என் நண்பர்தான். ஒரு தரம் கூட சுடாமல் அமெரிக்காவை பாதுகாத்த பின் நாங்கள் வெற்றியோடு திரும்பினோம். சக்கரத்தை இயக்கியவர் படகை வீடு நோக்கி செலுத்துகையில் அதன் முன்பாகம் சூரிய ஒளியால் முத்தமிட்டப்பட்டு நுரையேற்றி மின்னுகிற தண்ணீருடைய சுத்தமான கோடு கிழித்து சென்றது.
நாம் வெற்றியோடு வீடு திரும்புகையில் காணும் விஷயங்கள் அற்புதமானவை. ஒரு கெனட் பறவை சிவப்பு மென்ஹேடன் மீன் கூட்டத்தில் அழிவு வேலை செய்வதை நான் பார்த்தேன். கடற்பன்றி ஓசை எழுப்பி மேலே வந்ததை கண்டேன். எங்கள் சிறு கப்பல் நியாயமான வெற்றி நிறைவு பெற்று துள்ளி குதித்தது. நான் கடல் குமட்டல் பெறப்போவதில்லை. ஏனெனில் நானும் மனிதரோடு மனிதனாகி பெரிய ஆள் வேலையை செய்தேன். கள்ளமது படகை துரத்தும் யாத்திரையில் ஒரு சிறுவனுக்கு சட்டப்படி இடம் கிடையாது. கள்ளமது தயாரிப்பவரை வேட்டையாடும் அரசாங்க படகுக்கு நின்று மீன் பிடிக்கும் வேலை கிடையாது. சட்டத்தின் நியாயக்கரங்கள் நீண்டு புட்டிகளை நொறுக்குவதற்கு முன்பாகவே கள்ளமது படகின் சரக்கெல்லாம் மறைந்து போகும் என்று சுலபமாக சொல்லிவிடலாம் தான். ஆனால் மற்றொரு விஷயம் உண்டு. வேலை செய்யும் மனிதர்களை பற்றி ஒரு பையன் கொள்ளும் நோக்கம் உண்டு. விளையாடுவதற்கு நேரமுடைய பெரியவர்களும் ஒரு பையனை கூட பெரியவனாக உணரச் செய்யும் மனிதர்களும் இருந்தார்கள். ஒரு வாத்தை ஏய்ப்பது எப்படி என்று கற்றுக் கொடுப்பதற்காக மட்டா மஸ்கிட் அருகிலுள்ள தன் வீட்டுக்கு என்னை அழைக்க ஒரு சார்லி ஸ்னோ இருந்தார். பருமனாய் சிவப்பு முகம் பெற்ற பில்பர்னட் என்பவர் ஒருவர். பில்டைஸ் நிலையத்திலிருந்து வெளியே செல்லும்போது அவரே நிர்வாகியாக இருந்தார். நான் பெரியவர்களோடு இருந்தபோது பையன் என்னும் உணர்வு எனக்கு எழாதவாறு செய்தவர் அவர். பெரியவர்களோடு இருக்கும் வரையில் நான் ஒரு சிறுவன் மாதிரி நடக்க வேண்டும் என அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை. இளம் குற்றவாளிகள் பற்றியும் சிறுவர்களை குற்றம் செய்ய தூண்டும் காரணங்கள் பற்றியும் இன்று நான் படிக்கிறேன். என் வயதுடைய ஒரு குழந்தைக்கு மது வேட்டையும் மீன் பிடிப்பையும் இணைக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஏசுகிற மனிதரோடு சேர்ந்து துறைமுகங்களில் நான் திரிந்திருக்க கூடாது என்று நீங்கள் சொல்லக்கூடும். எனக்கு தெரியாது. எனது பிற்கால குணம் குறைகளோடு உருவாகி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், மது படகை துரத்தி முறியடித்த பிறகு பொறிக்கும் தட்டு மணல் திட்டுகளின் ஆங்கார முன்னிலையில் நீலமீன் பிடிப்புக்காக சுற்றி வரும் அனுபவம் காமி புத்தகங்களிலும் டெலிவிஷன் மூலமும் நீங்கள் அடைய முடியாத ஒருவித வேடிக்கையாகும். கடல் அலை படகின் கூரிய பின்புறத்தில் ஒருவன் தன் தோலை தொடுத்து தள்ளுவது, கரை மீது சாடும் கடல் மேலே கார் இருளுடைய அதை செலுத்துவது, கல் பறவைகள் கீச்சிட தண்ணீரில் ஒரு கப்பல் செத்து கொண்டிருக்க நாம் பால்ட்ஹெட்டின் குளிர்ந்த சுத்தமான கடற்கரையை விட்டு படகில் போவது. ஆஹா! மனிதனாக வளர்ச்சி பெற பல வழிகள் உண்டு என்று தாத்தா கூறுவது வழக்கம். அவற்றில் எதுவும் எளியது அல்லதான். கோடை காலம் பூராவும் தாத்தா மிகுந்த கோபத்தோடு இருந்தார். ஏனெனில் கடற்கரையெல்லாம் ஓயும் நாடும் மக்களால் நிறைந்திருந்தன. அதை அறிந்த நீல மீன்கள் கரை ஓரத்துக்கு வராமலே இருந்தன. எங்கள் முக்கிய மடுக்களில் எல்லாம் நீச்சல் பயில்வோர் நீரை அடித்து இரைச்சலிட்டபடி காணப்பட்டனர். குடாக்களில் அலை மேல் வலை வீசலாம் என்று இரவிலே போனால் காதல் புரிவோரிடையே வழி தேடி திரிய நேரிடும். தொழிலாளர் தினம்தான் வருஷத்திலேயே சிறந்த நாள். அது முடிந்ததும் நகர மக்கள் அனைவரும் வீடு திரும்புவர். தண்ணீரை தொழிற்காரர்களுக்கே விட்டுவிடுவர். தொழில்காரன் என்பவன் மீன் பிடிப்புக்கென்று போகிற போது நிஜமாகவே மீன் பிடிக்கும் அடுமடையன்தான் என்று சொல்லி தாத்தா பதிலளித்தார். அதை விஸ்கி விருந்தாகவோ போக்கர் விளையாடுவதற்கு ஒரு சாக்காகவோ அவன் மாற்றமாட்டான். இவ்விரண்டில் எதையும் அவன் ஒழுங்கான முறையில் அதை கையாளப்பட்டால் குறைவாகத்தான் கருதவில்லை என்றார். தாத்தாவின் உணர்ச்சிகள் சில என்னிடம் படிந்திருந்தன. செப்டம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய் வரும் வரை காத்திருப்பது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்பொழுதுதான் கடற்கரை ஆட்களின்றி சுத்தமாக விளங்கும். கோடை அதிதிகள் அனைவரும் தங்கள் மூட்டைகளோடு நகர் திரும்பியிருப்பர். இன்னும் ஒரு வருஷத்துக்கு வரமாட்டார்கள். இதன் பிறகு மட்டுமே முரட்டு தோழர்கள் வெளிப்படுவர்.
வருஷம் முழுவதும் திரியும் கடலோர உரிமையாளர்கள் அவர்கள்தான். பயங்கரமான நரைத்த முடிப்பெற்ற அனுபவம் முதிர்ந்தவர்கள். அலைமேல் வலை வீசும் உயர்ந்த சமுதாயத்தில் அனுமதிக்கப்பெற்றுள்ள ஒரு சில பெண்களும் இதில் அடங்குவர். அப்புறம் கடற்கரை எங்களுக்கே சொந்தம். திடீரென்று அந்நியர்கள் அகன்று சுத்தமான கடற்கரை அற்புதமான தனிமையின் சூழலாகும். போட்டிங் வீடுகள், கோடை விடுதிகள், ஹோட்டல்கள் எல்லாம் வடக்காற்றுக்கு எதிராக தங்கள் சாளரங்களை அடைத்துவிடும். தின்பண்டம் விற்கும் இடம் மூடப்படும். நாட்டியச்சாலை சிக்கென சாத்தப்படும். போக்குவரத்து சாதனம் மாரிகால அட்டவணையின்படிதான் ஓடும். கிரேக்கன் மட்டுமே தன் கடையை பகுதி நேரம் திறந்து வைக்கிறான். பகுதி நேரம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், முக்கால்வாசி நேரம் அந்த கிரேக்கன் நீல மீன், கடல் ட்ரவுட், மின்னோ மீன்களையும் தெல்லு பூச்சிகளையும் தின்பதற்காக கரையோரம் வரும் கடற்கால் பாஸ் மீன்களையும் பிடிக்க சதுப்பு நிலைகளை கலக்கிக் கொண்டே இருப்பான். யாத்திரியர்கள் எப்பொழுது போவார்கள் என்பதை பருவநிலை அறியும். நெடிய இரைச்சல் மிகுந்த வாராந்தம் முடியும் வரை அது மாறுதலின்றி இனிதாக திகழும். ஆனால் புதன்கிழமைக்குள் 3 நாளான வடகாற்று பிரமாதமாய் வீச ஆரம்பித்திருக்கும். கோடை காலத்தில் வடகாற்று எப்பொழுதும் கிளர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். வடகாற்றின் போது அட்லாண்டிக் கடற்கரை வெறி பெற்றுவிடும். உற்சாகம் மூட்டுவதாகவும் விளங்கும். வானம் சாம்பல் நிறமாகிறது. காற்று கடுமையாக வீசி மழையை விரட்டுகிறது. அலை கர்ஜிக்கிறது. அலைகள் கரை மணல் மீது சாடி சிதறவும் நுரை படலங்கள் உயர்ந்த வானோக்கி எழுகின்றன. திடீரென்று தகர அடுப்புகள் தீவிரமாக உழைக்கின்றன. எரியிடத்தில் உள்ள கட்டை நீளமாகவும் பச்சையாகவும் எரிகிறது. கதகதப்பு சட்டையும் பிளானல் கால் சட்டையும் அற்புத உணர்வு தருகின்றன. காலத்தால் பழுப்பேறிய சிறு பலகை வீட்டில் கோடை கடுங்காற்றின் போது காணப்படாத ஒரு சுகம் இப்பொழுது ஏற்படுகிறது. நாங்கள் வீடு திரும்பி படகை கரை சேர்த்து பலகையில் கவிழ்ப்பதற்குள் வேட்டை பொருட்களை கொண்டு சேர்க்க மும்முறை அலைய வேண்டியிருக்கும். மீன்களை சுத்தம் செய்து சதுப்பு கோழிகளை தோல் உரித்து உப்பு நீரில் போட்டு வைப்பதற்குள் இருள் அணுகிவிடும். அலைமீன் பிடிக்கும் தூண்டில்களை வெளியில் எடுக்கவும் அந்திவேளை சந்திரோதயத்துக்கு வகை செய்யவும் நேரம் சரியாக இருக்கும். இருட்டும் பொழுதும் கடற்கரையில் குளிரத் தொடங்கும். வழக்கமாக நான் கட்டைகளை சேர்த்து தீ மூட்டுவேன். சிப்பிகளை கருக வைப்பேன். அதே சமயம் நாங்கள் அலைகளுடைய வலை எறிவோம். 8 மணி ஆகும்போது தாத்தாவும் நானும் ஒரு நாளுக்கு போதுமான வேலை செய்திருப்போம். அதன் பிறகே மீன்களை கயிற்றில் கோத்து ஆவி பறக்கும் சிப்பிகளோடு சேர்த்து வீட்டுக்கு சுமந்து செல்வோம். ஈரக்கால் சட்டைகளை நீக்கிவிட்டு அடுப்பில் காப்பி சட்டியை வைப்போம். வேக வைத்த சதுப்பு கோழிகளையும் சிப்பி புழுக்களையும் தின்போம். எப்பொழுதாவது ஒரு மீனையும் சமைத்து உண்போம். அல்லது வெறுமனே குளிர்ந்த நண்டு சாலட் சாப்பிடுவோம். இதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆகிவிட்ட பிறகு வால்டர் ஹேஸ்டன் செப்டம்பர் கீதம் பாடுவதை நான் கேட்டேன். எனக்கு பிடித்த மாதங்களில் ஒன்றை அம்முதியவர் வெகு உயர்வு படுத்தியதாக தோன்றியது. ஆனால் அவர் காதல் பற்றியே அதிகம் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் காதல் என்பது செப்டம்பரின் உண்மை தன்மையில் 1/5 பங்கு தவிர அதிகமானது அல்ல. எல்லா யாத்திரிகைகளும் வீடு திரும்பினர். கடற்கரைகளையும் சதுப்புகளையும் தாத்தாவுக்கும் கழுகுக்கும் எனக்கும் விட்டுவிட்டார்கள் என்ற உண்மையின் அடிப்படையில் அமைந்ததுதான் என் செப்டம்பர் கீதம்.